after வந்து பாத்தீங்கன்னா Thursday's class will not be happening. That is இந்த Thursday இல்லாம அடுத்த Thursdayல இருந்து class will not be happening. Where schedule element எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா will be having classes only on Sunday and Tuesday. So Sunday வந்து பாத்தீங்கன்னா வராதவங்களுக்கு Tuesday will be having the classes. So which means அந்த செஷன்மே எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா ஒரு class full will be having some எப்படி சொல்றது will be எப்படி சொல்றது discussing some important questions. எல்லாமே ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு டாபிக்ல இருந்துமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே வரலாம். ஒரு கிளாஸ் அப்படி இருக்கும். அடுத்த கிளாஸ் வந்து ஐ திங்க் இஃப் யூ ரிமெம்பர் நம்ம ஒரே ஒரு லெசன் மட்டும் தான் we have left balance. கரெக்ட்டா? தட் இஸ் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவர்ஸ் அது மாதிரி சம்திங் பேலன்ஸ் வச்சிருக்கோம். அதேமே வந்து ஸோ ஒரு கிளாஸ் வந்து நான் இப்போ கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்றேன். ஐ அம் கோயிங் டு கிவ் யூ சம் டெஸ்ட்னா அடுத்த கிளாஸ் வந்து ஐ வில் பி டேக்கிங் த லெசன். அடுத்த கிளாஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன். இந்த மாதிரி தான் இனிமேல் வர கிளாஸ் வந்து போகும். ஸோ நம்ம ஒரு லெசன் மட்டுமே படிச்சுட்டு இருக்காம வில் பி சால்விங் ஹியர் ஆஃப்டர் ஆல் த கொஸ்டின்ஸ். இனிமேல் நம்ம கிளாஸ் அப்படி தான் போகும். சரியா? பிகாஸ் லிட்டரலி ஐ எம் மானிட்டரிங் ஆல் யோர் மார்க்ஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா ஐம் ஷூர் வில் பி கெட்டிங் குட் மார்க்ஸ் இல்லையா? ஸோ ஹியர் ஆஃப்டர் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ காக்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா let us start and kindly let me know if you need the anatomy of earthworm also. எனக்கு earthworm தேவைப்பட்டுச்சுனாலும் ப்ளீஸ் ஜஸ்ட் மெசேஜ் மீ வில் கண்டினியூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து காக்ரோச் பற்றி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ காக்ரோச் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் அ நாக்டர்னல் அனிமல். நாக்டர்னல் அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன அர்த்தம்? they will be coming out only during the night time. கரெக்டா? ஸோ இது எல்லாமே நமக்கு நைட்ல மட்டும் தான் வெளியே வருவாங்க. அண்ட் தே ஆர் லைக் எப்படி சொல்றது, they will be spreading some diseases. இதெல்லாமே நமக்கு ஒரு தெரிஞ்ச ஃபேக்ட். அண்ட் சம் வந்து வில் ஃப்ளை. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சில காக்ரோச்சஸ் வந்து பறக்கும், சில காக்ரோச்சஸ் வந்து பறக்காது. ஸோ காக்ரோச்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அண்ட் வி ஆல்சோ நோ தட் செப்பரேட் அப்படின்னும் போது வில் பி சீயிங் ஹவு வி கேன் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மேல் காக்ரோச்சோ ஃபீமேல் காக்ரோச்சோ டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அண்ட் வில் பி ஸ்டடிங் இன் டீடைல் அபவுட் தேர் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் இதில் வந்து வி ஹாவ் டு மேக் அ நோட் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன். நம்ம காக்ரோச் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பெரிபிளானெட்டா மெரிக்கானா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தே பிலாங் டு த ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஸோ ஆர்த்ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் ரிமெம்பர் நம்ம அனிமல் கிங்டம்ல வந்து ஆர்த்ரோபோட்ஸ் ஒரு ஆர்த்ரோபோடா பற்றி படிச்சிருப்போம். எந்தெந்த கேட்டகரி ஆர் எந்தெந்த கேட்டகரிக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள அனிமல்ஸ் எல்லாமே will be coming under arthropoda. என்னென்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கும் ஆர்த்ரோபோட்ஸ் கிளாசிஃபிகேஷன் வரக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்க? இன்செக்ட்ஸ் தான் இருப்பாங்க. இன்செக்ட்ஸ். ஓகே, அப்புறம் how can we characterize them? அனிமல் கிங்டம் மறந்து போச்சா 11th படிச்சது? சரி, இட்ஸ் ஓகே. விச் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா they will be having an exoskeleton. ஸோ ஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா if remember exoskeleton வந்து பார்த்துருப்போம், எண்டோஸ்கெலிட்டன் ரெண்டு விஷயம் நம்ம படிச்சிருப்போம். எண்டோஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே will be having the endoskeleton, which means நம்மளுக்கு வந்து பாடிக்குள்ளே தான் will be having the framework மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதுவே சில ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் வந்து அவுட் சைட் த பாடி ஒரு நல்ல ஒரு ஓடு மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், லைக் அ கைண்ட் ஆஃப் ஷெல். ஃபார் எக்ஸாம்பிள் காக்ரோச் அண்ட் as you said இன்செக்ட்ஸ், கிராப் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்ரோபோட்ஸ் கீழே சொல்லுவோம். மோர் ஓவர் அவங்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா they will be segmented. ஸோ செக்மெண்டட்னா என்ன? which means இப்போ காக்ரோச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா if you look at this diagram இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். can you see இந்த மாதிரி வரியா டிவிஷன் மாதிரி வந்து they will be present. கரெக்டா? ஈவன் ஃபார் மரவட்டைலாம் சொல்லுவோம், நீங்கள் பாருங்க லைக் மேலே ஃபுல்லாக ஒரு கோடு டிவிஷன் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு த ஆர்த்ரோபோட்ஸ் வில் பி லுக்கிங். ஸோ ஃபைலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடா, கிளாஸ் இன்செக்டா. ஹோப் யூ ஆல் நோ இன்செக்ட்ஸ் கிளாசிஃபிகேஷன் எல்லாமே இது கீழே வந்துடும். வி ஹேவ் த ஜீனஸ் பெரிபிளானெட்டா அண்ட் ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கானா. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நாக்டர்னல் நைட்டில் மட்டும்தான் வெளியே வருவாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி தேர் கோயிங் டு பி ஆம்னிவரஸ். ஸோ காக்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் இருக்கும், சிலது ஒயிட் கலரில் இருக்கும், சிலது க்ரீன் கலரில் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு மேக் அ நோட் ஆஃப் இட். ஸோ விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1/4 inches. இங்கே தெரியுதான்னு தெரியல. எனிவே ஐ ஷேர் த பிபிடி ஆல்சோ. 1/4 inches வந்து தே வில் பி present. ஸோ 1/4 மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் குட்டி எல்லாமே வந்து 1/4லேருந்து இருக்கும். அண்ட் லீடிங் டு லைக் அப் டு 3 inches வரைக்குமே காக்ரோச்சோட லென்த் வந்து தே வில் பி present. சைஸ் வந்து present ஆயிருக்கும். சரியா? now I'm moving. இதில் வந்து பார்த்தீங்கன்னா cockroaches are mostly seen in tropical regions. tropical regionsனா என்ன? mostly seen in tropical regions. எது நம்ம tropical regions சொல்வோம்? region near to equator. very good. if you remember நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம் ஞாபகம், ஈக்குவேட்டர் ரீஜன் இருக்கும். ஸோ ட்ராபிக் ரீஜன் இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம் if you remember. கரெக்டா? ஸோ ட்ராபிக் ஈக்குவேட்டர் கீழே இருக்க ரீஜன்ஸ் கிட்ட மோஸ்ட்லி they will be present. and morphology இப்போ டீடைல்டாக வந்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா adult cockroaches are about 34 to 53 meters long. இதுல வந்து நம்ம we will be seeing about the difference, how to differentiate between a male and female cockroach also. இப்போதைக்கு டைமிங்க்கு just make a note of the length alone.
ஓகேவா? அண்ட் நம்ம சொன்னோம் they are going to be coming under arthropods. ஃபைலம் வந்து arthropod அப்படின்னு சொன்னேன். ஸோ arthropods அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன அர்த்தம்? they'll be having exoskeleton அப்படின்ற விஷயமும் நான் சொல்லிட்டேன். பாடி பார்ட் செக்மெண்டட் அப்படின்னு சொன்னேன். இந்த exoskeleton வந்து பாத்தீங்கன்னா they are made up of chitin. So chitinனாலும் ஒண்ணுதான், or else chitinous exoskeleton, both are same, which means the exoskeleton is made up of chitin. சரியா? Hope you have made a note of it. Shall I move on? Okay. Yes. Next one பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்? First we should know what is dorsal view, what is ventral view. இதுல சில பேருக்கு இதுலயே ஒரு கன்ஃபியூஷன் மாட்டிக்கும். So dorsal view அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா மேலோட்டமா இந்த wing side region இருக்கு பாத்திருக்கீங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்வோம்? dorsal view அப்படின்னு சொல்வோம். And இந்த body segmented regions தெரியறதுக்கு எல்லாமே நம்ம என்ன சொல்வோம்? We call them as the ventral view. So எனக்கு dorsal viewல பாத்தீங்கன்னா I'll be having two pairs of wings. Pairs of wings அப்படின்னு சொல்லும்போது four wings ன்னு சொல்வோம், hind wings அப்படின்னு சொல்லுவோம். சரி, leave that part. நம்ம first இப்போ இந்த ventral viewக்கு வரலாம். So இந்த ventral view வந்து பாத்தீங்கன்னா as you clearly see, we can see the segmented body parts எனக்கு வந்து present ஆயிருக்கு. கரெக்ட்டா? அதுக்கு ஒரு பேர் இருக்கும். கரெக்ட்டா? The segmented body partsக்கு நம்ம என்ன சொல்வோம்? Or the plates, we call them as sclerites. இப்போ நான் என்ன சொன்னேன்னா dorsal viewல wings present ஆயிருக்கும்னு சொன்னேன். அந்த ரெக்கையை நீங்க லைட்டா அப்படியே மேல தூக்கி பாத்தீங்கன்னா கூட தெரியும். அந்த மேலோட்டமா இருக்கக்கூடிய regions கூட they will be having the segments. அப்படி dorsal viewல இருக்கக்கூடிய divisions நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, if you can see this diagram, we call them as tergites அப்படின்னு சொல்லுவோம். சரியா? so dorsal viewல இருக்கக்கூடிய segmented plates பேர் நம்ம என்ன சொல்வோம்? tergites அப்படின்னு சொல்வோம். இதுவே ventral viewல இருக்கக்கூடிய அந்த segmented regionக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்? we call them as sternites. so tergites sternites ஒண்ணா சேர்ந்ததுதான் we call them as sclerites. சரியா? so sclerites அப்படின்னு சொல்லும்போது dorsal and ventral ரெண்டுமே நான் கம்பைன் பண்ணி தான் சொல்றேன். so dorsalக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? tergites ன்னு பேர் வச்சிருக்கேன். and ventral viewக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? sternites அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இத பேர் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டீடைல்டா இப்போ பாடி பார்ட் நான் வந்து டிஸ்கிரைப் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? they will be having head region present ஆயிருக்கும், they will be having the thorax and they will be having the abdomen region. so body of a cockroach அப்படி நான் மூணு விதமா என்னால வந்து பிரிச்சு வைக்க முடியும். so now let us see about the head of the cockroach. head of the cockroach வந்து யூசுவலா பாத்தீங்கன்னா they have a pair of compound eyes அப்படின்னு சொல்லி நம்ம lower classல படிச்சிருப்போம். what do you mean by the term compound eyes? I think I mentioned பண்ணிருப்பேன். yes, what do you mean by compound eyes அப்படினா என்ன அர்த்தம்? we know cockroach. yes, tell me. The eyes have six. I don't know how to say it. Tamil இருந்தாலும் பரவாயில்லை. at least can you tell something? because if you want to try, it's okay, you can try. anyone? okay, சரி நானே சொல்றேன். so compound eyes அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து they will be forming eye. so அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விஷன் பாத்தீங்கன்னா we call them as the mosaic vision. so mosaic vision, I'll just show you a picture. இப்போ நான் காட்டுறேன், they'll be able to understand. just look at this diagram. தெரியுதா? இந்த மாதிரி குட்டி குட்டி hexagonal shape structures எல்லாமே ஒண்ணா சேர்ந்து தான் எனக்கு வந்து ஒரு ஐயை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ காக்ரோச்சஸ் வந்து a pair of compound eyes சொல்லும்போது எனக்கு ரெண்டு கண்ணுமே இந்த மாதிரி நிறைய hexagonal shape structures வந்து இருக்கும். அந்த ஒரு hexagon shape structureக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we call them as ommatidia. சரியா? so ஒரு hexagon எல்லாமே ommatidia. அப்போ ஒரு காக்ரோச்லயுமே எனக்கு ரெண்டு காம்பவுண்ட் ஐஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ ஒரு காம்பவுண்ட் ஐலயுமே எனக்கு எத்தனை ommatidia பிரசன்ட் ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா அரௌண்ட் 2000 ommatidia வந்து எனக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த விஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம்னா we call them as the mosaic vision அப்படின்னு சொல்வோம். ஸோ காக்ரோச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நான் என்ன சொன்னேன்? if you remember, they are like nocturnal animals அப்படின்னு நான் சொன்னேன். நைட்ல மட்டும் தான் வெளியே வருவாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த mosaic vision தான் காரணம். இந்த mosaic visionோட வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி எனக்கு இந்த ஒரு கண்ணிலே 2000 hexagonal shape ommatidia வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது எனக்கு எந்த மாதிரி ஒரு விஷன் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லிட்டரலி எப்படி சொல்றது, எனக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்டே எனக்கு டிஃப்ரெண்ட் விதமான ஆங்கிள்ஸ்ல இருந்து பார்க்கக்கூடிய விஷன் வந்து எனக்கு இந்த மொசைக் விஷன்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ எனக்கு நைட் டைம்ல தான் ஒரு பெட்டர் விஷனா இருக்கும்ன்றதால ஐ எம் கம்மிங் அவுட் சைட் ஒன்லி டியூரிங் த நைட் டைம். எனக்கு டே டைம்ல அந்த அளவுக்கு இருக்காது பிகாஸ் ஐ எம் ஹேவிங் திஸ் மொசைக் கைண்ட் ஆஃப் விஷன். சரியா? ஸோ ஹோப் யூ நவ் அண்டர்ஸ்டாண்ட். நவ் கமிங் பேக். ஸோ இதனால தான் நம்ம காக்ரோச் என்ன சொல்றோம்? தே ஆர் ஹேவிங் அ பேர் ஆஃப் காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ரீஜன்ல தே ஹேவ் 6 fused segments. அண்ட் எக்ஸாம்ல क्वेश्चन பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டயக்ராம் வந்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி
டயக்ராம் கொடுத்துட்டு தே வில் பி ஆஸ்கிங் யூ லைக் வாட் இஸ் திஸ் பார்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி என்னென்ன ரீஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல அப்பர் லிப் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அப்பர் ஜா லோவர் ஜா நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். கரெக்டா? ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம், வி கால் தம் ஆஸ் தி லேப்ரம். அண்ட் லோவர் லிப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்வோம், வி கால் தம் ஆஸ் தி லேபியம். ஸோ எனக்கு ஒரு அப்பர் லிப் இருக்கு, காக்ரோச்சுக்கு ஒரு அப்பர் லிப் இருக்கு, ஒரு லோவர் லிப் இருக்கு. இட்ஸ் நத்திங் பட் லேப்ரம் அண்ட் லேபியம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டங் ஆல் சென்சரி ஆர்கன் நமக்கு வந்து ஒரு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். காக்ரோச்சுக்குமே டங் லைக் ஸ்ட்ரக்சர் வில் பி ப்ரெசென்ட். ஆனால் அந்த டங்குக்கு பேர் நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம், வி ஆர் யூசிங் த டர்ம் ஹைப்போஃபாரிங்ஸ். ஓகேவா? ஸோ காக்ரோச்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு அப்பர் லிப் இருக்கு, லோவர் லிப் இருக்கு, அண்ட் ஐம் ஹேவிங் an hypopharynx is nothing but my tongue. அதுக்கப்புறம் I'll be having my 2 mandibles and 2 maxillae. இது எல்லாமே சேர்ந்தது தான் எனக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு கேட்டிங்கன்னா என்னோட ஹெட் ஸ்ட்ரக்சரே வந்து ஃபார்ம் பண்ணும். if you look at this diagram தெளிவா இருக்கும். டயக்ராம் வந்து மறக்காம பார்த்துக்கோங்க என்ன டயக்ராம்க்கு என்ன பேரு, பிகாஸ் எக்ஸாம்ல இதை வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நமக்கு நிறைய இருக்கு. சரியா? I'm moving on. Next one பாத்தீங்கன்னா thorax. So first we saw the head region. Head regionல யார் யார் present ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தோம். And we saw the compound eyes எல்லா கதையுமே நம்ம பார்த்தோம். Now moving on to the thorax region. So thorax region அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு இந்த thorax I am having 3 different parts or 3 different segments in the thorax region. என்னன்னா prothorax, mesothorax and I have the metathorax. So the thorax region எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட head and in the next if நம்ம human beings பாத்தீங்கன்னா we have this esophagus part. கரெக்டா? அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த ஹெட்டும் அந்த பாடி பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு நெக் லைக் எக்ஸ்டென்ஷன் மாதிரி பிரசன்ட் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கனெக்ஷனுக்கு பேர் என்ன சொல்வோம்னு கேட்டீங்கன்னா ப்ரோதோராக்ஸ். லுக் அட் திஸ் டயக்ராம். எனக்கு ஹெட்டும் இருக்கு, இந்த பாடி பார்ட் will be connected by a small segment. We call them as the prothorax. So thorax நான் மூணு விதமா பிரிக்கிறேன். thorax, prothorax, mesothorax and metathorax. So prothorax அப்படின்றது ஹெட் ரீஜனும், can you see this, இந்த segmented body parts எல்லாமே ஒரு சின்ன கனெக்ஷன் மூலமா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கனெக்ஷனை டிஃபைன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா I call them as the prothorax. Yes, now coming back, wing region. So wing region நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்போம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, எல்லா காக்ரோச்சஸ்க்குமே விங்ஸ் இருக்கா? Do all the cockroaches have wings? Yes, no, whatever it is. I guess maybe not. Maybe no. No, ma'am. No. Yes. அப்ப யாருக்கு wings இருக்கும்? Who will have, or else எந்த காக்ரோச்சுக்கு wings இருக்கும்? Question நான் வேற மாதிரி கேக்குறேன். then எந்த காக்ரோச்சுக்கு wings இருக்கும்? சரி, நானே you gave a good try. I'll tell the answer. So cockroach வந்து பாத்தீங்கன்னா mature like பெரிய cockroach, அந்த cockroachesக்கு மட்டும் தான் having the wings. குட்டி காக்ரோச்சஸ்க்குலாம் வந்து wings வந்து present ஆயிருக்காது. சரியா? ஸோ ஒரு காக்ரோச் பறந்துச்சாலே கண்டிப்பா அது ஒரு மெச்சூர்ட் காக்ரோச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ காக்ரோச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா as I told you earlier, ரெண்டு டைப் ஆஃப் விங்ஸ் நம்ம பார்க்கலாம். வில் பி ஹேவிங் 4 wings and the hind wings. 4 wingsக்கு வந்து மறக்காம இந்த பேரை நோட் பண்ணிக்கணும். we have another name for 4 wings. it is also called as tegmina. சரியா? hind wings வந்து simply இந்த metathoracic region present ஆயிருக்கு. and இந்த region தெரிஞ்சு வச்சுக்கணும். 4 wings வந்து பாத்தீங்கன்னா look at this diagram and I tell you one suggestion. in the structure of cockroach இருக்கட்டும், இல்லாட்டி frog இருக்கட்டும், இல்லாட்டி we're going to learn about the earthworm, எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்க படிக்கிறதா இருந்தாலும் better learn the diagram first. diagramல இருக்க பார்ட்ஸ் எல்லாமே நீங்க தரோ பண்ணிட்டீங்கன்னா trust me, நீங்க படிக்க போற கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எப்பவுமே மைண்ட்ல நிக்கும். you won't have any confusion. இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 4 wings அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு 4 wings வந்து எந்த ரீஜன்ல present ஆயிருக்கு? it is present in my mesothoracic region. whereas எனக்கு 4 wingsக்கு இன்னொரு பேரும் இருக்கு. I call them as the tegmina. எனக்கு hind limbs வந்து எந்த ரீஜன்ல present ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is present in the metathoracic region. so diagram first memorize பண்ணிக்கோங்க, கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து நின்றும். இந்த 4 wingsக்கும் hind wingsக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 wings எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது 4 wings, அதுக்கு கீழ இருக்கிறது hind wings அப்படின்னு சொல்லும். so 4 wings வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே they will be opaque. opaqueனா என்ன அர்த்தம்? what is opaque? transparentனா தெரியும், like a glass மாதிரி, which means I can view the other side. அதை நான் பார்க்கும்போது எனக்கு other side ஈஸியா என்னால பார்க்க முடியும். what do you mean by opaque then? கண்டிப்பா ஃபிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. You can't see through. yes, obviously I will not be able to see. அது மூலமா பார்க்க முடியாது. so 4 wings எப்பவுமே எப்படி இருக்கும்? opaque இருப்பாங்க. whereas bottomல present ஆயிருக்கிற wings எனக்கு hind wings எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா they will be transparent in nature. சரி, இப்போ இந்த imagine எனக்கு இந்த hind wings வந்து restingல இருக்கு. they are not flying, பறக்கவே இல்ல, they are simply sitting. resting positionல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த hind wingsக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா my 4 wings only will be protecting my hind wings when it is not in flight position. ஓகேவா? ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான் 4 wings and hind wingsக்கு. எப்படி இருக்காங்க? 4 wings மேல இருக்கிறது எப்பவுமே ஒப்பேக்கா இருக்கும், அண்ட் பாட்டம்ல இருக்கிறது தான் they are going to be transparent. ஓகே,
Next one பாத்தீங்கன்னா we are going to see about the abdomen region. First head பார்த்தோம், then we saw about the thoracic region. Next வந்து பாத்தீங்கன்னா we are moving on to abdomen. So abdomen region வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா I already told you sexes are separate அப்படி நான் சொன்னேன். Male cockroach தனியா இருக்கும், female cockroach தனியா இருக்கும். So abdomen region we all know they are segmented. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் லைக் மாதிரி கோடு கோடா இருக்கிற மாதிரி segmented body parts வந்து நமக்கு present ஆயிருக்கும். So obviously மேலுக்கு ஒரு சின்ன கேட்டகரி அண்ட் ஃபீமேலுக்கு ஒரு மாதிரி எனக்கு செக்மெண்ட் ரீஜன் வந்து மாறி இருக்கும். ஃபார் லெட் அஸ் see about for ஃபீமேலுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் பி கன்சிடரிங் த 7th 8th அண்ட் 9th செக்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். எதுக்கு நான் 7th 8th 9th வரேன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன், பிகாஸ் நான் அப்டாமன் ரீஜனை மட்டும் தான் பார்க்குறேன். நான் மேலோட்டமா இருக்க ரீஜன் எல்லாமே நம்ம அப்கமிங் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் கண்டினியூ வித் அப்டாமன் ரீஜன். ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7th 8th அண்ட் 9th பொசிஷன். whereas மேல வந்து பாத்தீங்கன்னா I'll be talking about the 9th and 10th position. இத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீமேலுக்கு 7 8 9, மேல பொறுத்த வரைக்கும் 9 and 10. ஃபர்ஸ்ட் இத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த 7th 8th and 9th பொசிஷன்ல யார் இருப்பா? look at this diagram. Can you see? இது மேல் இல்லையா? so yes, ஃபீமேல் பாருங்க 7 8 9. இந்த ரீஜன் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we call them as the brooding pouch அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த brooding pouch வந்து பாத்தீங்கன்னா it is present only in the female cockroaches. Male cockroachesக்கு இந்த brooding pouch வந்து present ஆயிருக்கவே இருக்காது. It is like one of the important difference between a male and a female cockroach. சரியா? So brooding pouch females எங்க present ஆயிருக்கு? It is present between 7th 8th and 9th segment in the abdomen region. சரி, அப்ப இந்த brooding pouchக்குள்ள அப்படி என்னென்ன present ஆயிருக்கு? What is present inside the brooding pouch அப்படி நீங்க பாத்தீங்கன்னா female gonophores, spermatothecal pores and collateral glands. சரி, இதெல்லாம் என்ன பண்ணும்? What will these glands do அப்படி நீங்க கேட்டீங்கன்னா I'm sorry, cockroach-ஓட முட்டை பார்த்திருக்கீங்களா? Have you seen a cockroach egg? பார்த்ததில்ல. கண்டிப்பா பழைய பொருள், பழைய புக்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா you can yes, எப்படி இருக்கும்? How it will be? transparent brown shape. Yes, very good. ஒரு yes, continue. கம்ப்ளீட்டா வந்து தொட்டாலே பிரேக் ஆயிடும். yes, very good. ஃப்ராஜைலா இருக்கிற மாதிரி இருக்கும். தொட்டாலே அந்த ஷெல் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கும். ஒரு பிரவுன் கலர் ரீஜன் மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? சோ அந்த பிரவுன் கலர் ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு fluid secretion மூலமா தான் it will happen. அது அப்படிதான் ஃபார்ம் ஆக முடியும். அது எந்த gland மூலமா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த collateral glands தான் என்ன பண்ணும்? They will be helping in the formation of that brown color structure which helps to protect my eggs. ஓகேவா? literally that is not the egg. அந்த brown color ஓடுக்குள்ள இருக்கிறது தான் it will be my eggs. சரியா? அது ஞாபகம், brown itself is not the egg. ஓகேவா? next one பாத்தீங்கன்னா இந்த female gonophore and spermatothecal pores வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த spermatothecal pores எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த brooding pouchல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள். so what will happen அப்படி நீங்க கேட்டீங்கன்னா like after the coitus, like இந்த reproduction concept இந்த இருக்குல்ல, மேட்டிங்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா sperms எல்லாமே எனக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். கரெக்ட்டா? ஃபீமேல கண்டிப்பா they have to store the sperms. அது எந்த இடத்துல வந்து ஸ்போர்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா spermatothecal pores மூலமா they will be like stored. இந்த sperms எல்லாமே அந்த இடத்துல தான் எனக்கு வந்து ஸ்டோர் ஆக போகுது. if I'm going to talk about the male, நான் மேல ஸ்டார்டிங்ல சொன்னேன் 9th and 10th region மட்டும் நான் கன்சிடர் பண்ண போறேன். சோ அதுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா we have the anus, ventral, male genital pore and we have the gonophysis. இதெல்லாம் என்ன அப்படி சிம்பிளா கேட்டீங்கன்னா எனக்கு இந்த ரீப்ரொடக்ஷன், கரெக்ட்டா, அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய process which means the transfer of sperms to the the female. இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கன்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும். சோ மேல இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் எனக்கு எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா if you look at this diagram they will be present in the 9th and the 10th region. okay, abdomenல வந்து look at this diagram first. இதுல ஒரு important difference ஒன்னு present ஆயிருக்கு. abdomen regionல அடுத்தது because we saw about the female வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை பத்தி பார்த்தோம்? 7th 8th and 9th segmentல பார்த்திருப்போம். மேல வந்து 9th and 10th segmentல என்ன present ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். கடைசியா வந்து ஒரு விஷயம் இருக்கு, anal circus and anal style. நான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பேன், மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரு வித்தியாசம், which means ஃபீமேலுக்கு மட்டும்தான் brooding pouch present ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். மேலுக்கு வந்து brooding pouch will be absent அப்படின்ற விஷயம் நான் சொல்லியிருப்பேன். செகண்ட் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா this anal circus, can you see? so இந்த anal circus வந்து பாத்தீங்கன்னா I'll show you first. okay, first இந்த கொடுக்கு மாதிரி தெரியுதா? I'll rub it off தெரியும். okay, look at this diagram. இந்த பெரிய கொடுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? we call them as anal circus. இதுவே இந்த சின்னதா கடைசியா கூட கொடுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா
anal style அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த anal style வந்து பார்த்தீங்கன்னா it will be present only in the male cockroaches, not in the female cockroaches. சரியா? ஸோ anal style ரெண்டு பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம். anal style வந்து மேல் காக்ரோச்சஸ்ல மட்டும்தான் இருக்கும், ஃபீமேல் காக்ரோச்சஸ்ல வந்து இருக்காது. தென் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் anal style அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல நீங்க கெஸ் பண்ணிருக்கலாம் மேல மட்டும் தான் இருக்கும் அப்படின்னும் போது இட் ஆக்ட்ஸ் ஆஸ் a copulatory organ. ஸோ கண்டிப்பா அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு திஸ் கொடுக்கு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து வில் பி ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆனல் கர்க்கஸ் ஒரு ஆனல் சர்க்கஸ்னு எடுத்துக்கலாம். இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னை சுற்றி எனக்கு பின்னாடி ப்ரெடிட்டர்ஸ் மாதிரி இருக்கு, இல்லாட்டி காற்றுல இஃப் ஐம் ஏபிள் டு ஃபீல் எனி திங் ப்ரெசன்ஸ் இருக்கு, டஸ்ட் பார்ட்டிக்கலாக இருக்கட்டும், ஆல்ஸ் இஃப் ஐம் ஃபீல் லைக் த்ரெட்டன்ட், இந்த மாதிரி எல்லாமே எது டிடெக்ட் பண்ணும் எனக்கு காட்டி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனல் சர்க்கஸ் தான். இந்த கொடுக்கு தான் என்ன பண்ணும், காட்டி கொடுக்கும். அந்த ஆனல் சர்க்கஸ் இஸ் present ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். anal style மட்டும் தான் மேலுக்கு மட்டும் தான் present ஆயிருக்கும். சரியா? சோ சர்க்கஸ் இன் ரீஜன் both for male and female, which means environmental disturbances எல்லாத்தையுமே அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு it will be very much helpful. அதே மாதிரி நீங்க head regionலயும் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டனாவுமே வந்து அப்படிதான். ஸோ லிட்டரலி எனக்கு ஃப்ரண்ட்ல லைக் மூவ்மெண்ட் எல்லாத்துக்குமே திஸ் ஆண்டனா இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். அதே மாதிரி நானல் சர்க்கஸ்மே வந்து என்வரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ், ஏதாவது they feel threatened, ஏதாவது பூச்சிக்கிட்ட வருதுன்னா கூட they will be able to identify. Now let us see about the difference between the male and female. நம்ம பாடி ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம், ப்ரூடிங் பவுச் வந்து எனக்கு மேல ஆப்சென்ட்டா இருக்கும், ஃபீமேல மட்டும் தான் they are going to be present. We saw just now. And next one பாத்தீங்கன்னா anal style. Just now we saw anal style வந்து மேலுக்கு மட்டும் தான் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்சென்ட்டா வந்து இருப்பாங்க. Apart from that எனக்கு இதெல்லாம் தேட முடியாது, நான் பார்த்த உடனே I have to tell whether it's a male or female cockroach எப்படின்னு கேட்டீங்கன்னா with the help of the wings. Can you see இந்த wings வந்து இந்த abdomen regionக்கு வெளியே தாண்டி வந்திருந்ததுன்னா we call it as a male cockroach. இதுவே இந்த wings வந்து இந்த abdomen regionக்கு வெளியே இல்ல, அந்த abdomen regionக்குள்ளேயே settled ஆயிடுச்சுன்னா we call them as a female cockroach. சரி, இது பார்த்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த wings ஓட பொசிஷன் வந்து will be very much helpful. And abdomen region வந்து பாத்தீங்கன்னா மேலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நேரோவா ரொம்ப ஒல்லியமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபீமேல் வந்து எல்லாம் ப்ராடர் ரீஜன் அகலமா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த abdomen region. சரியா? ஸோ பார்த்த உடனே எனக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா இந்த wings. Apart from that, like in anal style brooding pouch வச்சு I will be able to differentiate between a male and a female cockroach. இப்போ இவ்வளவு நேரம் நம்ம மார்ஃபாலஜி பத்தி பார்த்துட்டு இருந்தோம், like head, thorax, abdomen, we saw about the wings, male and female difference எல்லாமே நம்ம பார்த்தோம். Now we are going to enter into the digestive system. So digestive system அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டரலி மாறி இருக்கும். இப்போ நமக்குலாம் I have a question here before getting to the topic. காக்ரோச்சுக்கு பல்லு இருக்குமா இருக்காதா? Does cockroach have teeth? No, ma'am. No. Then how will they eat? Or how will they grind their food? Maybe they have like digestive enzymes. Digestive enzymes. Okay, I'll take your answer. Fine. At least you tried. இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். I'll give you a clue here. Gizzard. Gizzard வந்து பாத்தீங்கன்னா சில ஆர்கன்ஸ்ல they will be helping to grind the food. For example, snailsலாம் வந்து பாத்தீங்கன்னா கல்லு மண் நிறைய சாப்பிடும். Hope you know that. அதெல்லாம் எப்படி they will be able to digest with the help of these gizzards. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா காக்ரோச்சுக்கு வந்து பல்லு டைரக்டா பிரசன்ட் ஆயிருக்காது, பட் they will be present inside the gizzard like a kind of plate like structure மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும். டாபிக் போகும்போது பார்க்கலாம். அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஃபுட்டை கிரைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ காக்ரோச் வந்து எடுத்துக்கிற ஃபுட் எல்லாமே எங்க கிரைண்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா gizzardல தான் அந்த கிரைண்டிங் ப்ராசஸ் ஆர் த chewing process everything will be happening. So இந்த elementary canal பாத்தீங்கன்னா I'll be having the foregut, midgut and the hindgut. So foregut நம்ம பாத்தீங்கன்னா யார் யார் வருவானா we'll be having the mouth, pharynx. So mouth இருப்பாங்க, pharynx இருப்பாங்க. We have the esophagus, crop and the gizzard. So 1, 2, 3, 4, 5. These 5 regions வந்து பாத்தீங்கன்னா will be present in my foregut. இவங்க எல்லாமே எனக்கு present ஆயிருப்பாங்க. Now look at this diagram. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம டயக்ராம் வந்து தரோ பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இந்த கான்செப்ட்ஸ்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஈஸியர். சரி, இப்போ பாத்தீங்கன்னா மவுத்ல இருந்து pharynx and esophagus. esophagus வந்து பாத்தீங்கன்னா crop அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. If you look at this diagram எப்படி இருக்கு, ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி present ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ நான் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே மீன் காக்ரோச் சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே எங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும்னு கேட்டீங்கன்னா they will reach the crop region first. crop regionக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா can you see some yellow bag like structure? இந்த yellow bag like structure தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as the gizzard. ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபுட் வந்து காக்ரோச் வந்து என்ன பண்ணிக்கும், வாய் வழியா போயிட்டு esophagus வழியா பாஸ் ஆயிட்டு கிராப்ல ஸ்டோர் பண்ணிப்பாங்க. கிராப்ல இருந்து என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா they will be moving on to the gizzard. ஏன்னா gizzardல தான் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா the food will be grinded.
எப்படி கிரைண்ட் பண்ணோம், அதுக்குள்ளதான் சின்ன சின்ன டீத் லைக் பிளேட்ஸ் மாதிரி ஒரு 6 பிளேட்ஸ் மாதிரி they will be present which will be helping to grind the food. So gizzardல இருந்து எங்க பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, next you have region. Can you see here ஒரு thread like structure மாதிரி எனக்கு இந்த இடத்துல present ஆயிருக்கு. First ஆக்சுவலி இங்கேயும் ஒரு thread like structure இருக்கு, இங்க numerous thread like structures இருக்கு எனக்கு, which means எனக்கு இந்த gizzardக்கு அடுத்து வர thread like structure பேர் நான் என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா hepatic keycay, which is nothing but எவ்வளோ number of thread like structures or எவ்வளோ amount of this hepatic keycay present ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா around 6 to 8. எனக்கு இந்த thread like structure எத்தனை இருக்கும், 6 to 8 of hepatic keycay will be present. சரி, இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கலாம். ஹியூமன் பீயிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டமக்ல வந்து we all know will be having the digestive enzymes அப்படின்ற விஷயம், digestive glands இருக்கும், they'll be secreting the enzymes, food digestionக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்னு சொல்லி படிச்சிருப்போம், கரெக்டா? ஸோ அதே மாதிரி காக்ரோச்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த digestive enzymes secrete பண்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த hepatic keycay தான் என்ன பண்ணும், they will be secreting the digestive enzymes which will be helping to digest the food. அப்படி என்னென்ன digestive enzymes அப்படின்னு கேட்டீங்கன்னா like lipase, protease, இந்த மாதிரி எல்லாமே digestive enzymes எல்லாமே இந்த hepatic keycay வந்து they will be secreting. அதுக்கு அடுத்த ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா they will be passing through இது வந்து என்ன செஞ்சா midgut region அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த midgut region நான் கிராஸ் பண்ணிட்டேன்னா I will be having another thread like structure, which means like இந்த hepatic keycay பாத்தீங்கன்னா வெறும் 6 to 8 numbers தான் present ஆயிருக்கும். ஆனால் இங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய thread like structure which is nothing but Malpighian tubules அப்படின்னு சொல்லுவோம். இந்த term நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம், Malpighian tubules. Where have we heard this stuff? எங்க படிச்சிருக்கோம் Malpighian tubules? Arthropoda. சரி, what can be the function of this Malpighian tubules? Can you guess at least? நீங்க அட்லீஸ்ட் ஒரு டயக்ராம் பார்த்து நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். சி, எனக்கு இந்த Malpighian tubules கடுத்து யார் வரா, I have the ileon, column and rectum. ஓரளவுக்கு எஸ். It's help to excrete. Very good, excretion. Very good, that is your answer. Actually பாத்தீங்கன்னா இந்த tubules, இந்த Malpighian கதையில வந்து பாத்தீங்கன்னா excretionல தான் நம்ம வந்து படிப்போம். So simply இவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா they will be helping in the excretion. சரி, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த can you see the tiny thread like structures? எனக்கு இந்த Malpighian tubules வந்து எவ்வளவு present ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா around 100 to 150 thread like structures வந்து or 100 to 150 Malpighian tubules வந்து எனக்கு present ஆயிருக்கும். whereas hepatic keycay எனக்கு எத்தனை present ஆயிருக்கும், 6 to 8 numbers will be present. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஆயிடும் இலியம், கோலான் அண்ட் ரெக்டம் வழியா the food will be excreted. இது ரொம்ப டீடைல்டா வந்து கொஞ்சம் பார்க்கலாம். shall I move on? மாத்திக்கவா? எஸ். நெக்ஸ்ட் நம்ம சொன்ன கதை அப்படியே தான் I have written here. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பாருங்க, I have given foregut வந்து பாத்தீங்கன்னா என்ன ரீஜன் present ஆயிருக்கும், mouth, pharynx, esophagus, நான் சொன்ன அதே கதை தான், crop, gizzard. இந்த இடத்துல ஒரு டேர்ம் நான் கொடுத்திருக்கேன், proventriculus. What do you mean by proventriculus? Proventriculus னா என்ன? எஸ், சரி நானே சொல்றேன். இஃப் யூ ரிமெம்பர் இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங் நான் கிசார்ட் பத்தி நான் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், நமக்கு வாயில் எப்படி பல்லு இருக்கோ which helps to grind the food, இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கிரைண்ட் ஆகிற இடம் எங்க கிசார்ட்ல அப்படின்னு சொன்னேன். எப்படி கிரைண்ட் நடக்கும்னா உள்ளுக்குள்ள வந்து டீத் லைக் ஒரு சின்ன பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி பிரசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். லைக் நம்பர் 6 நம்பர்ஸ் வரைக்கும் பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் பிரசென்ட் ஆயிருக்கும். அதுதான் என்ன பண்ணும், ஃபுட்டை வந்து கிரைண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன், கரெக்டா? அந்த பிளேட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a chitinous plate. What do you mean by chitin? இப்ப ஸ்டார்டிங்லயே பார்த்தோம், chitin is made up of chitin அப்படின்ற வார்த்தை. And if you remember, the exoskeleton also is made up of chitin அப்படி சொல்ற டாபிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து பார்த்தோம், கரெக்டா? அதே மாதிரி gizzard இருக்கக்கூடிய plate like structures also is made up of chitin. So proventriculusனா gizzardக்குள்ள தான் எனக்கு இந்த grinding process எல்லாமே நடக்கும் with the help of these small plate like structures. அத நம்ம என்ன சொல்றோம், proventriculus அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம வந்து மென்ஷன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மிட்கட். ஸோ மிட்கட்ல எனக்கு யார் வருவா, அண்ட் ஐ forgot tell you one more important point. foregut வந்து பாத்தீங்கன்னா it is lined by cuticle. அப்படியே எனக்கு உள்ள cuticle layer வந்து present ஆயிருக்கும். ஆனா இதுவே நீங்க மிட்கட்ல பாத்தீங்கன்னா it is not lined by cuticle. இந்த ஒரு வார்த்தை ஞாபகம், மிட்கட்ல எனக்கு cuticle இருக்காது. whereas foregutல மட்டும் தான் எனக்கு யார் present ஆயிருப்பாங்க, cuticle வந்து எனக்கு present ஆயிருக்கும். and we already saw midgutல யார் இருப்பா, இந்த hepatic keycay இருக்காங்க, they are present like எத்தனை number 6 to 8 they are present. அது என்ன பண்ணும், they are helping to secrete the digestive juice அப்படின்னு சொல்லி பார்த்தோம். so digestive juice நான் யார் சொன்னேன், lipase, protease, இது எல்லாமே எனக்கு வந்து digestive juice இவங்க வந்து secrete பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. and at the junction யாரு,
இந்த மிட்கட்டோட எண்ட்ல or ஜங்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். I will be having, as we saw earlier, Malpighian tubules வந்து present ஆயிருக்காங்க. They are present in 100 to 150 thread like structures வந்து எனக்கு present ஆயிருக்காங்க. அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தீங்கன்னா obviously the excretion process வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. And hindgut, finally I have the hindgut part. நம்ம பார்த்தாலே தெரியும், we have the ileum, colon and the rectum region எல்லாமே எனக்கு வந்து present ஆயிருப்பாங்க. And the rectum region வந்து பார்த்தீங்கன்னா it will be leading to anus. எப்போ நம்ம human beings rectum anus present ஆயிருக்கும், அதே மாதிரி இங்கேயுமே present ஆயிருக்கும். If you remember, நான் வந்து foregut வந்து பார்த்தீங்கன்னா cuticle lining இருக்கும்னு சொன்னேன், midgut வந்து cuticle lining இருக்காது அப்படின்னு சொன்னேன். What about for hindgut? Hindgut வந்து பார்த்தீங்கன்னா they are internally lined by cuticle. Look at this word. So பாத்தீங்கன்னா எனக்கு foregutல cuticle இருக்கு and hindgutலமே cuticle இருக்கு. வெறும் எனக்கு midgutல மட்டும் தான் cuticle வந்து will be absent. சரியா? So இந்த ஒரு terms வந்து we have to remember. Next I'll move on to the circulatory system. So circulatory systemல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில important terms வந்து நமக்கு இருக்கும். எனக்கு ஒரு அடுத்த ஒரு டவுட் இருக்கு. காக்ரோச்சுக்கு வந்து blood இருக்கா? Does cockroach have blood? blood present ஆயிருக்கா? இருக்குமா? சரி இருக்கும். What color the blood will be? என்ன கலர்ல blood இருக்கும்? நம்மள மாதிரி red color, brown, orange, yellow, green, what color blood will be? Think and guess. At least a guess will do. Transparent color. Transparent color. சரி, okay, I'll take your answer. அப்புறம் நீங்க cockroach இது வரைக்கும் nobody has seen some fluid coming out of the cockroach. Transparent கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா white colorல ஒயிட் கலர் ஃப்ளூயிட் மாதிரி தான் ப்ரெசென்ட், லைக் நாட் நம்மள மாதிரி ரெட் கலர் கிடையாது, ஒரு ஒயிட் கலர் ஃப்ளூயிட் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as the hemolymph அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து blood அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு வந்து hemolymph அப்படின்னு சொல்லுவோம், which will be like white in color. So the hemolymph என்னது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா it is a combination of colorless plasma as well as hemocytes. So இந்த hemocytesனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த blood cellsல இருக்கக்கூடிய components எல்லாமே we call them as the hemocytes. சரியா? So எனக்கு transparent-ஆ இருக்கும் and moreover they'll be having the hemocytes. இது எல்லாமே எனக்கு சேர்ந்தது தான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா hemolymph அப்படின்னு சொல்லி, which is nothing but the blood of cockroach ஒரு white கலர்ல எனக்கு வந்து or the ஒரு மாதிரி வெளுத்து போன கலர் அப்படின்னு கூட சொல்லலாம், பேல் ஒயிட் அப்படின்ற கலர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த hemolymph வந்து எனக்கு present ஆயிருக்க போகுது. சரி, look at the first point. Blood vascular system is open type. என்னது open type of system? What do you mean by open type of blood vascular system? என்னது? It doesn't have like blood vessels. Okay, so what will they have? No, actually, like the organs will be exposed to the blood. Organs will be exposed. Okay, fine. Any other answers apart from that? Okay, one answer is correct. நான் எடுத்துக்கிறேன். Any other answers apart from this? அதாவது organs வந்து bloodல float ஆகும். Actually, they won't have any proper organized vessels. Very good. Yes. So நீங்க ரெண்டு பேர் சொன்ன ஆன்சர்ஸ்மே இட்ஸ் லைக் கரெக்ட். ஸோ நான் கம்பைன் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோஸ் டைப் ஆஃப் சிஸ்டம்ல வந்து they'll be having the blood vessels எல்லாமே மூலமா it will be passed on அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனா இது ஓப்பன் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா blood vesselsக்கு மட்டும் they will not be confined. But instead என்ன சொல்லலாம், லைக் சைனசஸ், கேவிட்டி சொல்லலாம், எம்டி ஸ்பேசஸ், நம்ம பாடி பிரச்சனை எம்டி ஸ்பேசஸ் மூலமா அண்ட் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் மூலமாவே they will be like directly passing அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ சொல்லுங்க, என்ன நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஆர் வி ஓப்பன் டைப் ஆர் க்ளோஸ் டைப்? blood circular system நம்மளது ஓப்பன் டைப்பா க்ளோஸ் டைப்பா? we human beings closed. Are you sure? Yes, ma'am. சரி, எனக்கு யோசிச்சு இந்த ஆன்சர் வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஃபைனலா ஐ வாண்ட் an answer. ஓகேவா? ஸோ ஓப்பனா க்ளோஸ் ஆனா ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் ஆல்சோ. சரி, ஸோ blood vessels பார்த்தீங்கன்னா we are like maintain. இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, ஆஸ்டியா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கேன் யூ see the diagram? சேம்பர் ஹார்ட் பிரசன்ட் ஆயிருக்கு அண்ட் ஹார்ட்டோட வால்ல வந்து பாத்தீங்கன்னா will be having a structure called as ostia. ஸோ ஆஸ்டியானா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லிட் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்லிட் ஒரு கட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கட்ஸ் மூலமா தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த ஹீமோலிம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஒயிட் கலர் ஃப்ளூயிட் லைக் ஸ்ட்ரக்சர், அது என்ன பண்ணும், இந்த ஆஸ்டியா மூலமா தான் இட் வில் பி பாசிங் ஆன் டு தி ஹார்ட். சரியா? ஸோ இந்த ஆஸ்டியா இஸ் லைக் நத்திங் பட் ஒரு ஸ்லிட் லைக் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் பிரசன்ட் ஆன் தி வால்ஸ் ஆஃப் தி ஹார்ட். இது என்ன பண்ணும், இது மூலமா தான் எனக்கு பிளட் வந்து ஹார்ட்குள்ள வந்து பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் டைம் மூவிங் ஆன் டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் எல்லாமே நம்மளதுல இருக்கிற மாதிரி சில கான்செப்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்கியோஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் ஐ ஹாவ் அ கொஸ்டின், ரொம்ப பேசிக். இப்போ ஹியூமன் பீங்ஸ் பார்த்தீங்கன்னா வி breathe through lungs. What about for cockroach? Cockroach எப்படி breathe பண்ணுவாங்க? with the help of what? Which organ? Cockroaches breathe through
with the help of நம்மளா lungs. What about for cockroach? Maybe gills. Okay, so spiracles. சரியா? Spiracles, even for grasshoppers, spiracles அப்படின்ற term தான் வந்து they will be using. So இதுல வந்து பாத்தீங்கன்னா look at this diagram. We have the spiracles here. So spiracles வந்து பாத்தீங்கன்னா can you see எனக்கு வந்து ஒரு மெயினான branch I'll be having the trachea. Trachea வந்து பாத்தீங்கன்னா it will be leading to small like a sub branch like structure. Human beings ல பாத்தீங்கன்னா bronchiolus அப்படின்னு சொல்லி படிப்போம் கரெக்ட்டா? அதே மாதிரி இவங்கள பாத்தீங்கன்னா they have the trachea and it will be leading to small branch like structures. We call them as the tracheoles. So இந்த tracheoles மூலமா தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா oxygen will be transformed to the parts of the body. Next one பாத்தீங்கன்னா we'll be talking about the sphincters. Sphincter muscle வந்து பாத்தீங்கன்னா human beings லமே இத நம்ம படிச்சிருப்போம். What is the function of sphincter muscle? சரி ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு நான் ஹியூமன் பீயிங்ஸ்ல கேக்குறேன். Where is sphincter muscle present? Near the intestine, stomach starting இருக்கும். Okay, stomach starting. Sherry, okay, I'll take your answer. Yes, Kirti, want to tell something? What was your answer? At the end of the large intestine. சரி. So which means வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த esophagus-உம் stomach-உம் join ஆகிற இடத்துல ஸ்டமக்கும் ஸ்மால் டிஸ்டைன் ஜாயின் ஆகிற இடத்துல அதே மாதிரி இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனும் இந்த ஆனஸ் ரெக்டம் அந்த பார்ட்ல இருக்கு பாத்தீங்களா அந்த ஜாயின்ஸ்ல எல்லாமே I'll be having a muscle called that as sphincter muscle. அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் sphincter muscle என்னன்னு கேட்டோம்னா அப்ப நார்மலா ஹியூமன் பீயிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட்ஸ் த ஃப்ளோ ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம் கரெக்டா? அதே மாதிரி காக்ரோச்ல கூட வந்து பாத்தீங்கன்னா they will be having the sphincter muscle. பட் இங்க என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா the opening of these spiracles. நம்ம spiracles எங்க பார்த்தோம்? Can you see these dot like pairs முள்ள குட்டி குட்டியா present ஆயிருக்கும். So spiracles தான் நம்ம என்ன சொல்வோம்? இது மூலமா தான் cockroach வந்து breathe பண்ணுது அப்படி சொல்லி படிப்போம். So அந்த breathing process எல்லாமே எனக்கு regulate பண்றது cockroachல யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த sphincter muscles தான் they will be helping. Apart from that நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்னொரு கதை diffusion. நம்மளுக்கு இந்த gaseous exchangeனாலே diffusion அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிச்சிருப்போம். Whereas water molecules exchangeல வந்து பாத்தீங்கன்னா osmosis அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். Right? So what is diffusion? ஒரு சின்ன definition. What is diffusion? Just define. What is diffusion? Diffusion என்னது? Yes, Dishita, Kirti, Shweta. Diffusion people ஒரு சின்ன definition தான். சரி. Diffusion the movement of gaseous molecules from a region of higher concentration to lower concentration அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல படிச்சிருப்போம். இதுவே நம்ம ஆஸ்மாசிஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் தான் பட் ஸ்டில் ஆஸ்மாசிஸ்ல வந்து we will be using the semi permeable membrane நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா டிஃப்யூஷன்ல வந்து semi permeable membrane நமக்கு தேவைப்படாது. வேற ஆஸ்மாசிஸ்ல மட்டும் தேவைப்படும். So hope you remember. Next பாத்தீங்கன்னா we are moving on to the excretory systemத்துக்கு நம்ம வந்து என்ட்ரி கொடுத்தாச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க யூரிகாட்டலிக். What do you mean by uricottalic? Uricottalic. பேர்ல you have the answer actually. பாதி ஆன்சர் அதிலே இருக்கு. Yes. Waste product is uric acid. Waste product is uric acid. சரி. இத நான் okay, I'll take your answer. So uricottalic வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாடி ஒரு ஆர்கானிசமோட பாடியில இருக்கக்கூடிய excess of nitrogenous waste எல்லாமே it is excreted in the form of uric acid or salts of uric acid அப்படின்றத மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். இந்த process தான் நம்ம என்ன சொல்வோம்? We call them as uricottalic அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம சொல்றோம். And if you remember malpighian tubules நம்ம ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா if you saw நம்ம டயகிராம் வந்து பார்த்திருப்போம். ஒரு 100 to 150 கவுண்ட்ல வந்து present ஆயிருக்கும் malpighian tubules we saw and is also act as an excretory organ அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லயே வந்து we saw. சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா apart from this malpighian tubules வேற யாரெல்லாம் எனக்கு எக்ஸ்கிரீஷன்ல ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா we have the fat body, nephrocytes, uricose glands எல்லாமே சிம்பிளா எக்ஸ்கிரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய glands apart from the malpighian tubules. சரியா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டயகிராம் ஆல்சோ I suggest you to learn. நான் அந்த பிபி நான் போடுறேன் because சேஃபர் சைடுக்கு the labeling கான்செப்ட்லாம் வரும்போது it will be a safer one. இதையும் நம்ம ஒரு வாட்டி சைடுல படிச்சு வச்சுக்கலாம். எஸ். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா nervous system. excretory முடிச்சாச்சு. nervous system இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நியூரான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் வந்து நம்ம படிச்சிருப்போம் nervous systemல கரெக்டா? ஸோ காக்ரோச்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணியிருப்போம்?
கேங்லியா அப்படின்ற டேர்ம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கேங்லியா இஸ் நத்திங் பட் அ பஞ்ச் ஆஃப் லைக் நர்வ் செல்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேவா? ஸோ கேங்லியால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சாரி காக்ரோச்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கேங்லியா பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா I'll be having around 3 in my thorax region and 6 in my abdomen region. ஸோ என்னெல்லாம் பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு மேஜரா காக்ரோச்ல வந்து கேங்லியா எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த அப்டாமன் ரீஜன்ல தான் the ganglia which is 6 ganglia எனக்கு present ஆயிருக்கு. தலையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெறும் ஒரு 3 கவுண்ட்ல தான் present ஆயிருக்கு. இதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு காக்ரோச்சுக்கு வந்து ஹெட் கட் பண்ணிட்டா கூட they can survive up to week அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் வரைக்கும் உயிரோட இருக்கும் காக்ரோச் தலை கட் பண்ணா கூட. So this is the main reason because the major part of the nervous system வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு, மேஜர் பார்ட் ஆஃப் த கேங்லியா எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா abdomen regionல தான் அவங்களுக்கு வந்து present ஆயிருக்கு, not in the head region. That is why the cockroaches will be able to survive even if I cut their head. ஒரு 1 week வரைக்கும் கூட they will be able to survive. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து I'll be getting into my ganglia. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாபிக் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்திருப்போம். இஃப் யூ ரிமெம்பர் த மொசைக் விஷன் கதை அண்ட் ஒரு ஹெக்ஸகன் ஷேப் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ஒமாட்டிடியா, ஒரு மொசைக் விஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கதை எல்லாமே நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் அ காக்ரோச் we have the antenna, eyes, maxillary palps, labial palps, anal cerci, etc. இது எல்லாமே யாரு நம்ம if you remember ஸ்டார்டிங்ல வந்து ஹெட் ரீஜன்ல யார் யார் ஃபியூஸ் ஆயிருக்கா அண்ட் anal cerciல வந்து பாத்தீங்கன்னா present for எனக்கு ஒரு क्वेश्चन சொல்லுங்க, anal cerci வந்து மேல்ல இருக்கா ஃபீமேல்ல present ஆயிருக்கா? anal cerci is present. Sorry? both. Yes, very good. ஏன்னா anal style மட்டும் தான் எதுல present ஆயிருக்கும், மேல்ல மட்டும் தான் present ஆயிருக்கும். So hope you remember that. Very good. சரி, இப்போ we are entering in reproductive. நான் சொன்ன மாதிரி reproductive வந்து மேலுக்கு தனியா இருக்க போகுது, ஃபீமேலுக்கு தனியா இருக்க போகுது. பிகாஸ் இஃப் ரிமெம்பர் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம், இந்த ப்ரூடிங் பவுச் கதையெல்லாம் பார்த்தோம். ரிமெம்பரா 7th 8th 9th செக்மெண்ட், மேலுக்கு வந்து 9th and செக்மெண்ட் கதை, இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த டயக்ராம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா let us go கொஞ்சம் டீலா பார்க்கலாம். ஸோ they'll be having மேல யார் யார் இருப்பா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்ல பார்த்த அதே டிவிஷன்ஸ் மாதிரி பேரு தான் இருக்கும். ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன்ல. ஸோ which means they had a pair of testes, seminal vesicles present ஆயிருக்காங்க, they have axillary glands and external genitalia. எல்லாமே as usual நம்ம பேர்ல இருக்க மாதிரி கதை தான் இருக்க போகுது. அண்ட் இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் 9th and 10th செக்மெண்ட் பத்தி மட்டும் தான் அப்டாமன் ரீஜன்ல வந்து மேல் காக்ரோச்சஸ் பேசினேன். ஃபீமேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7th 8th 9th மட்டும் பேசியிருந்தேன். கரெக்டா? ஸோ வாட் ஆர் தி அதர் செக்மெண்ட்ஸ் அப்படின்ற கணக்குக்கு நம்ம வந்தோம்னா, ஸோ 4th to 6th செக்மெண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்க, we have the testes. சரியா? ஸோ எனக்கு 4th to 6th செக்மெண்ட் வரைக்கும் மேல யார் பிரசன்ட் ஆயிருக்காங்க, testes will be present. ஸோ இந்த வார்த்தையை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மேல் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா as I said earlier, testes, vas deferens, seminal vesicular, ejaculatory duct and male gonophore எல்லாமே வந்து they will be present. And look at this diagram. ஒரு புஸ்ஸுன்னு ஒரு flower or a mushroom kind of structure is present. Can you see in this diagram? Hope it's visible properly. சரியா? இப்போ இதுல பாருங்க தெளிவா தெரியும். தெரியுதா? சோ எனக்கு இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா it is nothing but the accessory glands. சரியா? எனக்கு வந்து காக்ரோச்ல டெஸ்டிஸ் வந்து எந்த ரீஜன்ல பிரசன்ட் ஆயிருக்கும், 4th and 6th செக்மெண்ட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த மஷ்ரூம் கிளாண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் which is nothing but the accessory glands எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த 6th to 7th of the abdominal region தான் எனக்கு யார் பிரசன்ட் ஆயிருப்பா, இந்த accessory glands வந்து பிரசன்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்பிள் we all know, நம்மளுக்கு ஹியூமன் பீயிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து accessory glands என்ன பண்ணும், ஸ்பெர்ம்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாத்தையுமே லோகோமோஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி நியூட்ரிஷன் சப்ளை எல்லாமே இந்த கிளான்ஸ் accessory glands தான் செக்ரீட் பண்ணணும்னு சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டா? அதே மாதிரி தான் இவங்களுக்குமே which means யார் இந்த மஷ்ரூம் லைக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா they will be secreting the nutrition or the nourishment for the sperms. Yes. Next one பாத்தீங்கன்னா let us talk about the female. So female வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த செக்மெண்ட் 7, 8 and 9 செக்மெண்ட் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திருப்போம். So before that வந்து பாத்தீங்கன்னா so female யார் யார் இருப்பான்னு பார்த்துடலாம். They have 2 large ovaries, same oviduct, spermatotheca, genital chamber. They have the collateral glands. So the collateral glands நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். What is it collateral gland? Collateral gland நான் ஸ்டார்டிங் சொன்னேன், இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்ல சொன்னேன். What is it? collateral gland என்னது என்ன பண்ணும், think அந்த எக்குக்கு மேல இருக்க அந்த brown color structure. Yes, very good. So அதே கலர் தான் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இது எங்க இருப்பாங்கன்னா ஃபீமேல்ஸ் தான் இருக்க போறாங்க. So oviducts இருக்காங்க, spermatotheca, genital chamber and collateral glands எல்லாமே they are present. And இப்போ the 7th க்கு முன்னாடி இருக்க செக்மெண்ட்ஸ் 2nd to 6th செக்மெண்ட்ல யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா
they will be having the ovary. So ovary எங்க present ஆயிருக்க போது second to sixth segment வரைக்கும் the ovary is going to be present. சரியா? So இப்போ let us talk about this which one? And yes, இந்த point தான் நான் சொல்ல வந்தேன். நான் அந்த brown color நீங்க சொன்னீங்க இல்லையா காக்ரோச்சோட முட்டை வந்து அந்த brown color structure மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு the brown color structure literally is not the egg, which means அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் ஊத்திகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ எனக்கு எத்தனை ஒரு ஃபீமேல் காக்ரோச்ல எத்தனை ஊத்திகா ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9 to 10 ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த ஒரு ஊத்திக்காலுமே எனக்கு எத்தனை எக்ஸ் இருக்கும்? ஐ வில் பி ஹேவிங் அரௌண்ட் 14 to 16 eggs வந்து present ஆயிருக்கும். சரியா? So ஒரு brown color ஊத்திகா structuresலயுமே எனக்கு 14 to 16 eggs will be present. So the length வந்து பாத்தீங்கன்னா I'll be having like around ஒரு 8 mm அளவுக்கு அந்த ஒரு அந்த brown color capsule like structures பாத்தி இந்த மாதிரி தான் இருக்கும். Remember இந்த அளவு தொட்டாலே உடையற மாதிரி இருக்கும். இதெல்லாம் length வந்து பாத்தீங்கன்னா it will be around 8 mm அளவுக்கு தான் வந்து present ஆயிருப்பான். சரியா? So இது வந்து male and female concepts பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். Okay. Next one. Development of Periplaneta americana is Poryometabulous. So what do you mean by Poryometabulous? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜஸ் நம்ம காக்ரோச் படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா? காக்ரோச் வந்து காக்ரோச் இல்ல ஃப்ராக் படிச்சிருப்போம். டைரக்டா எனக்கு வந்து அந்த ஃப்ராக் முட்டை போட்டு ஹேட்ச் ஆனதுக்கு அப்புறம் will I get a frog directly? No, எனக்கு வந்து டிஃபரெண்ட் which means எனக்கு tailed structure மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா tailed எல்லாம் ஒண்ணா காணாம போயிட்டு எனக்கு ஃபைனலா ஒரு ஃப்ராக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் எனக்கு அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி தான் காக்ரோச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா I'll be having a stage which is called as nymph stage, which means எனக்கு எக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் நான் என்ன சொல்வேன் காக்ரோச்ல nymph stage அப்படின்னு சொல்வேன். எனக்கு nymph அடுத்து தான் டெவலப் ஆயிட்டு என்ன வருவாங்க I'll be having the male and the female cockroach, and we all know male வந்து பாத்தீங்கன்னா அந்த wings நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் இல்லையா abdomen regionக்கு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். ஃபீமேல பாத்தீங்கன்னா abdomenக்கு உள்ள வரைக்குமே present ஆயிருப்பாங்க. and length wise பாத்தீங்கன்னா யாரு present ஆயிருப்பாங்க பெருசா இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் காக்ரோச் எனக்கு வந்து present-ஆ பெருசா வந்து இருக்க போறாங்க. சரி, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மோல்ட் ஆர் மோல்டிங் அப்படின்ற ஒரு டேர்ம் நமக்கு தெரியும். வாட் இஸ் மீன் பை மோல்டிங் ஆர் மோல்ட்? மோல்டிங் ஆர் மோல்ட்னா என்ன? Molting, molt, what is it? Falling off? Or shedding. Yes, very good. Shedding. So நான் சொல்லலையா காக்ரோச்சுக்கு மேல வந்து அந்த ஒரு skeleton exoskeleton மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு படிச்சிருக்கோம். கரெக்டா? just now we saw. So ஒரு nymph, அந்த nymph வந்து ஒரு adult cockroach-ஆ மாறதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி ஷெட் பண்ணும் அதோட exoskeleton பாத்தீங்கன்னா it will be shedding around. Wait, I'll put the page kudukliya. Seri, okay. It will be shedding around 12 to 13 times exactly. So 12 to 13 times enna process go through பண்ணுவாங்கன்னா இந்த molting process வந்து go through பண்ணுவாங்க. Shed பண்ணிட்டு தான் ஃபைனலா they will be forming a male or a female cockroach. And moreover வந்து பாத்தீங்கன்னா இல்ல இன்னொரு விஷயம் பெரிய மெச்சூர்டா பெரிய கரப்பாம்பூச்சிக்கு மட்டும் தான் wings இருக்கும். adult cockroach தான் wings இருக்கும், whereas the nymph வந்து wings வந்து present ஆயிருக்காது. சரியா? So which means in the Pharomometabulous stage ன்னு கேட்டீங்கன்னா it is nothing but the development through the nymphal stage. As we all know the nymph வந்து present ஆயிருக்கக்கூடிய stage. சரியா? because diagram தெளிவா தெரியும். அந்த உரியுது பாத்தீங்களா தோல், அதை ஷெட் பண்ணி 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 ஃபைனலா I'll be having the male or the female cockroach. Finally, we have the economic importance. I think economic importance is the wrong topic. Simple as சொல்லப்போனா என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they helping in the spreading of disease. Helping. Sorry, okay. So they transmit the disease. நமக்கு என்ன cockroach disease வரும்னு தெரியும். We all know cholera, typhoid இதெல்லாமே cockroach ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயங்கள். And moreover ஃபுட் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது எல்லாத்தையுமே இந்த வேலையில் அவங்க பார்ப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி காக்ரோச் பற்றின சில கான்செப்ட்ஸ் இந்த பிபி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் நான் திரும்ப சொல்கிறேன், லேர்ன் த டயக்ராம் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு டீட்டெயில்டாக காக்ரோச்சோட எல்லா பார்ட்ஸுமே லேபிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இஃப் ரிமெம்பர் ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பேஜை நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த டயக்ராம்க்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிகாஸ் த பேஸ் பண்ணியுமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. டீட்டெயிலாக பார்த்துக்கோ, டாபிக் வில் பி வெரி ஈஸியர். அண்ட் ப்ளீஸ் லெட் மீ நோ ஷுட் ஐ டேக் which is one earthworm edukanuma? Do you want the structure of earthworm? I'll continue in the next class. Just let me know if you want the earthworm or not. Kirti, Dishita and Shweta. Does it come in name? Yes, it will be. Actually idu kandipa irukku. Frog is surely there, cockroach is also there, but earthworm I'm not sure. I'll just confirm and let you know. But if you need na message group la podren, let me know. I'll continue in the next class. And next class vandu pathina Sunday and Tuesday. Ipo indha class munji like within 10-15 minutes la I'll post the important questions of this topic. Try to attend. நான் PPT post பண்றேன், படிச்சுட்டு attend பண்ணுங்க. Just try at least. We'll discuss the solutions in the next class. Okay.
தேங்க்யூ ஸோ மச் மா தென் தேங்க்யூ Thank you for Thank you, ma'am. ma'am. தேங்க்யூ Thank you. தேங்க்யூ மா